சார், இப்போ இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் வந்து நீங்கள் நீண்ட நெடிய போராட்டம் பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக ஸ்டெர்லைட் ஆலை வந்து அதிமுக அரசு கொண்டு வந்திருந்தீங்க. அதிமுக அரசு அதை மூடி இருக்கு. குறிப்பாக அதிமுக அரசு எப்படி மூடிச்சு தெரியுமா? 2ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு வரப்போகுது, மூட சொல்லி தீர்ப்பு வரப்போகுதுன்னு இன்டெலிஜென்ஸை சொல்லிட்டாங்க. அங்கே வழக்காடிட்டு இருக்குது, போராடிட்டு இருக்குது வைகோ. அந்த நேரத்தில் ஓஹோ இப்படி ஒரு முடிவு வரப்போகுதோன்னு நினச்சி ஜெயலலிதா வெரி ஷ்ரூட் அண்ட் இன்டெலிஜென்ட் அண்ட் கன்னிங் ரொம்ப திறமையா மூடுறதா ஒரு ஆர்டர் போட்டாங்க. அவங்க ஸ்டெர்லைட்டுக்கு முழு ஆதரவையும் கொடுத்தாங்க, எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க. அதற்கு பிறகு வந்து அரசும் கூட ஸ்டெர்லைட்டுக்கு சப்போர்ட் பண்ணத்தான் செஞ்சது. எதிர்த்தது உண்மையாக கடுமையாக எதிர்த்து போராடியது நானும் எங்கள் இயக்கமும் சில விவசாய சங்கங்களும் 1-2 மீனவ அமைப்புகளும் தான் கடைசி வரை எதிர்த்து போராடி இருக்கிறோம். எனவே அந்த அரசு முழு ஆதரவையும் கொடுத்து லைசன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லை, கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுத்தது. நாளைக்கு கவர்னர் அட்ரஸ் வந்து தொடங்க இருக்குது. நாளைக்கு கவர்னர் சட்டப்பேரவையில் தொடங்குறது. அதிமுக 2 எம்எல்ஏக்கள் கலைஞர் சீர்காழி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் நாளைக்கு தான் தெரியும். அரசியல் ரீதியாக முக்கியமாக ஒரு மூத்த தலைவர், இளம் தலைவராக முதலமைச்சராக எப்படி பார்க்கிறது? அரசியல் ரீதியாக என்ன பேசுறீங்க? இங்க இந்த அரசு அமைந்ததிலிருந்து கமிஷன் என்ற பேச்சுக்கு இங்கே இடமில்லை. அது ஒரு மக்களுக்கு மனதை குளிர்விக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான நிர்வாகம். கமிஷன், கரப்ஷன் என்ற சொற்களுக்கு இடமில்லாமல் ஜோசப் விஜய் அவர்களின் அரசு இயங்குகிறது என்பது என்னுடைய கருத்து. அப்படியெல்லாம் ஒரு யூகங்களை அப்படி நீங்க தான் பேசுறீங்க. உங்களை மாதிரி பல பேர் பத்திரிகைகள்ல இந்த ராத்திரி வாதங்கள் இருக்கே கச்சேரி, அதுல கடுமையா பேசுறாங்க. அவங்களா கற்பனை பண்ணி ஏதோ பேசுறாங்க. யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. யூகங்களுக்கு நான் பதில் சொல்ல இயலாது. அது பற்றி இப்பொழுது எதுவும் சொல்வதற்கு என்னால் எதுவும் இப்பொழுது சொல்ல இயலாது. மனசுல தோன்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? நாடாளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற 6 இடைத்தேர்தல் 6 தொகுதிகளுக்கு வரப்போகுது. இதே திமுக கூட்டணி கூட தான் பயணம் பண்ண போறீங்களா? இல்ல இளம் கட்சியா வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றியாளர்களோட புது பாய்ச்சலோட நீங்க கலந்து இருக்க போறீங்களா? பொதுக்குழு சகல கோணத்திலும் இது பற்றி கருத்துக்கள் பரிமாறப்பட்டு அங்கு என்ன நிலைப்பாடு என்பது அங்குதான் முடிவு தெரியும். ஆமா, அவர் நல்ல முறையில் நான் சொன்னதை மிக நல்ல முறையில் உற்று கவனித்து கேட்டுக்கொண்டார். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர் இதற்கு அனுமதி தரமாட்டார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. வெள்ளை அறிக்கை வெள்ளையா இருக்கு, வெள்ளையா இருக்கு. பல முதலமைச்சர்களை நீங்க பாத்திருக்கீங்க. அண்ணாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, அம்மையார்ல இருந்து. இந்த முதலமைச்சருடைய செயல்பாடுகள் 1-to-1 மீட் பண்ணிருக்கீங்க. கம்பேரிட்டிவா என்ன சொல்ல முடியும் சார்? எளிமையாக இருக்கிறார், இயல்பாக இருக்கிறார், வெளிப்படை தன்மையோடு இருக்கிறார். சார், திமுக கூட்டணியில் இருக்கீங்க. தாவேக்காவுக்கும் தாவேக்கா அரசுக்கும் மிக ஆதரவா பேசுறீங்க. தாவேக்கா பட்டம் பக்கம் காத்து வீசுன்னு எடுத்துக்கலாமா? எப்படி சார்? நல்லது நடந்தால் நல்லதை வரவேற்பேன், அல்லது நடந்தால் எதிர்ப்பேன். இதுதான் வைகோ. நன்றி சார்.